கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடகராசி அன்பர்களுக்கு கேது பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தாரு, இப்போ 2ஆம் இடத்துக்கு வராருங்க. அதே மாதிரி ராகு பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு தரப்போகுது. சில விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. இப்போ கேது பகவான் இதுக்கு முன்னாடி 3ல இருந்தாரு. உங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். இதெல்லாம் கேது 3ல இருந்ததால இதுக்கு முன்னாடி 1.5 வருஷம் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் குறைந்திருக்கும். தேவையற்ற இடமாற்றம் நிகழ்ந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கும். இப்போ பொருளாதார ரீதியாக கூட நீங்க சில இடத்துல லாக் ஆகி இருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்திருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு கடனோ யாருக்கோ கொடுத்திருக்கீங்க, இல்ல ஒரு முதலீடு செய்யலாம், இதை வாங்கி போடலாம், பின்னாடி பயன்படும்னு ஏதோ ஒரு பொருளோ இல்ல ஏதோ ஒரு விஷயமோ நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆனா அந்த பணம் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பணம் கொடுத்த இடத்துல இருந்து திரும்ப வந்திருக்காது. இப்போ ஒரு கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அதுல வட்டி கூட உங்களுக்கு வந்திருக்காது. ஒரு முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க வாங்கினதுடைய வேல்யூ குறைஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி பல வகையில உங்களுக்கு நீங்க செஞ்ச முதலீடு திரும்பி ஒரு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் கூட வராம போயிருக்கும். இப்போ கேது 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அப்போ இதனுடைய அமைப்பு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். ஏற்கனவே நீங்க ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் இதுல ஏதோ பிரச்சனை உங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஏற்கனவே நீங்க செஞ்ச முதலீட்டுல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் கேது பகவான் நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய காரணத்தால உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். நீங்க கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடன் வசூலாகும். நிறைய நன்மைகளை உங்களுக்கு கேது பகவான் வழங்க போறாரு. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஞான மோட்சக்காரகன். இவர் 2ஆம் இடத்துல வருகின்ற காரணத்தால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை தரப்போறாருங்க. பணம் காசு சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 2ஆம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு பேரு. அந்த தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஞான மோட்சக்காரகன் கேது பகவான். குடும்பத்துல ஒரு நல்ல சந்தோஷம், குடும்பத்துல விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்யூன்யமான பாகங்கள், அதே மாதிரி பல வகையில பொருளாதார வரவுகள், வந்த பொருள் நல்ல செலவுகள், உருப்படியான செலவுகளாக வாங்கக்கூடிய தன்மை, நிறைய நல்ல விஷயத்த உங்களுக்கு தரப்போறாரு கடகராசி அன்பர்களுக்கு. கேது பகவானின் இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா சூரிய பகவானாக மாற போறாருங்க. இப்போ கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சூரிய தசை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தசை. ஏன்னா அதுலதான் பணம் சேர்க்கறதா இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக உயர்வான நிலையை அடையிறதும் சரி, யாருக்குமே கடகராசி அன்பர்களுக்கு சூரிய திசையில தான் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆனா ஒரு சில நபருக்கு பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய 2-3 பாதங்கள் வகையில கூட சூரிய தசை ஒரு 30 வயசு 40 வயசு அதுக்கப்புறம் தான் வருமே தவிர மாறிடும். அப்போ இந்த சூரிய தசை ரொம்ப ரொம்ப முக்கியமான தசை கடகராசி அன்பர்களுக்கு. அந்த தசாபுத்தி வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகிடும். அப்போ காலம் தாழ்ந்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த கேது பகவான் சூரியனை தூண்டும்படியாக உங்களுக்கு வராரு இல்லைங்களா? அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய தசையில என்னென்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. என்ன பலன் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகள், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை. இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. இவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு போயிட்டு இருந்துப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு உங்க வீட்டுல மரியாதை இல்லாம போயிருக்கலாம். சமூகத்துல ஒரு 4 பேர் சேர்ற இடத்துல கூட உங்களுக்கு மரியாதை இல்லாம இருந்திருக்கலாம். உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாம போயிருக்கலாம். உங்களுக்கு பேச்சுக்கு முக்கியத்துவம் இல்லாம போயிருக்கலாம். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்திற்கு ஞானகாரகன் வருகின்ற காரணத்தால உங்க பேச்சுல ஒரு நல்ல ஞானம் இருக்கும். அது எல்லாரையுமே கவரும்படி இருக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரியான வளர்ச்சிகளை உங்களுக்கு தரப்போறாரு. அதனால உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாம போனவங்க உங்ககிட்ட நின்னு நீங்க தான் இது செஞ்சு கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், உங்களால மட்டும் தான் இது முடியும்,
நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு முக்கியத்துவம் படுத்தி உங்களை கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கடகராசி அன்பர்களுக்கு கேது பகவான் வழங்குறாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேது பகவானின் சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியன் நட்சத்திரத்துல வந்து சுக்கிரனுடைய சாரத்தையும் வாங்குறாரு. அப்போ சுக்கிரனின் சாரம் அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு 11 கூடியவர், உங்களுக்கு 4 கூடியவருமாவும் இருக்காரு. அப்போ 4க்கும் 11க்கும் உடையவரின் சாரத்துல உங்களுக்கு 2ஆம் இடமான இடத்துல கேது பகவான் சேர்க்கை பெற்றிருக்காரு. அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் உருவாகும், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். அதே மாதிரி ரொம்ப நாளா வாடகை வீட்டுல இருக்கோம், எப்போ நம்ம சொந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்ற கனவுல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கேது பகவான் உருவாக்குறாரு. ஏன்னா சுக்கிரனின் கால்ல போறாரு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாதம் 28ஆம் தேதி 2025ல இருந்து ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2026 வரைக்கும் இந்த காலகட்டத்துல கேது பகவான் சுக்கிரனுடைய கால்ல போறாரு. இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, வீடு இல்லாதவங்க சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நேரம். மிக முக்கியமா இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ராகுவின் பார்வைதான் கடகராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அஷ்டமத்துல ராகு போறாரு. ராகு உங்களுக்கு ஒரு சில கவனங்களை ஏற்படுத்தணும்னு சொல்றாரு. ஏன்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது பொதுவா கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதுக்கு ஆயுள் ஸ்தானம்னு பேரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்க சனி பகவானும் உங்களுக்கு இருக்காருங்க. சோ சனி பகவானை பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி 2026ல மாறுறாரு. திருக்கணித முறைப்படி மாறிட்டாரு. அப்போ இப்போதைக்கு சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. அப்போ சனி பகவானோடு சேர்ந்து இருக்காரு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கடகராசி அன்பர்கள். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி படாத பாடுபடுத்துது. இப்ப ராகுவும் அங்க வராரோ, அதனால எதனா கஷ்டம் வருமோன்னு கேக்குறது எனக்கு தெரியுது. நீங்க பயப்பட தேவையில்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகு அப்படிங்கிறவரு முதல்ல இங்க வாங்கக்கூடியது யாருன்னா குரு பகவானுடைய ஆட்சியை தான் வாங்குறாரு. அப்போ குருவினுடைய தன்மை மாறுவதால குரு பகவான் கடகராசிக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கும் 6ஆம் பாவத்திற்கும் உடையவர். அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, பூர்வீக சொத்துகள் வர்றதா இருந்தாலும் சரி, படிப்பு சம்பந்தமாக சில கடகராசி அன்பர்கள் படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான யோகமும் இருக்கும். இதுல நீங்க கவனமா இருக்கிறது என்னன்னா, உங்களுடைய சொந்த பந்தங்களிடம் நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ராகுவா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் எப்பயுமே ஒரு சம சப்தமத்துலதான் அவங்கள பகிர்ந்துப்பாங்க. அப்போ ராகு வந்து இங்க இருக்காருன்னா கேது எதிரில வந்துருவாரு. ஒரு 180 டிகிரியில தான் இருப்பாங்க. அப்போ கரெக்டா ராகுக்கும் கேதுக்கும் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா ஜாதக கட்டத்தையே சரியா 2 பாதியா பிரிச்சுடுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு வந்து உங்களுக்கு மேல இருக்காருன்னா கீழே கேது இருப்பார். ஒரு இடத்துல பகையா இருக்காங்கன்னா இன்னொரு இடத்துல நட்பா இருப்பாங்க. ஒரு இடத்துல நீச்சமா இருந்தா இன்னொரு இடத்துல உச்சமா மாறிடுவாங்க. ஒரு இடத்துல பகை, ஒரு இடத்துல நட்பு, இல்லைன்னா நட்பு நட்பு, இத மாதிரிதான் வந்துட்டு இருப்பாங்களே தவிர எந்த இடத்துலயுமே ராகு பகையில இருந்தா கேதுவும் பகையில இருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இருக்க கிரக நிலையில கும்பத்தில் ராகு, அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் இடமான சிம்மத்தில் கேது, இது ரெண்டுமே பகை வீடுதாங்க. அதனால கடகராசி அன்பர்கள் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது மிக மிக அவசியம். இந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வரலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் தெய்வ வழிபாடு நீங்க கட்டாயம் செஞ்சே ஆகணுங்க. பெண் தெய்வம் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வம் பெண் தெய்வமா இருந்தா அந்த தெய்வம் வழிபாடு பண்ணுங்க. அந்த சுவாமிக்கு நேரடியா போயிட்டு ஒரு பொங்கல் வச்சு நல்ல வழிபாடு செஞ்சு படையல் வச்சு இறைவனை நல்லா விழுந்து வணங்கி கும்பிட்டுட்டு வாங்க. ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண் குல தெய்வம், நான் என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தா, வெள்ளிக்கிழமையில உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு வஸ்திர ஜானம், ஒரு ஜாக்கெட் விட்டு இல்லைன்னா அதான் புடவை, உங்களால எது முடியுமோ உங்களால இயன்றத நீங்க வந்து வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திரத்தை வச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க. இந்த காலகட்டத்துல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
ராகு பகவான் குருவினுடைய சாரம் வாங்கி இருக்காரு. அடுத்தது அவருடைய சுயசாரம் வாங்க போறாரு. அது எப்போ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025 இருந்து 2026ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி வரை அவர் சுயஸ்தானத்துல வராரு. அப்போ ஒரு ஒரு வேலையால் செய்றார். முதலாளிக்காக ஒரு வேலையால் வேலையை செய்யறது எப்படி? அந்த முதலாளியே தனக்கான வேலையை செய்யறது எப்படி? அப்படியான விஷயம்தான் இந்த மாதிரி இடத்துலதான் இப்போ ராகு பகவானுக்கான வேலையை அவரு செய்ய போறாரு. அப்போ உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் பயங்கரமா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. இது ஆயுஸ்தானம் தான். நன்மைகளை தான் உங்களுக்கு தருவாரு. நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, வாகனங்களை செலுத்தும் பொழுது, ஒரு கார் ஓட்டுறீங்க, ஒரு பைக் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு, ஏன்னா கேது பகவான் வந்து 2ஆம் இடம். உங்களுக்கு பேச்சு ஸ்தானம்னும் பொழுது ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க, இல்ல ஏதோ ஒரு சொல்ல புரிய வைக்கிறீங்க, இல்ல உங்களை பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க பேசணும். உங்களை பத்தியான ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரியே பெண் தெய்வ வழிபாடு நீங்க வெள்ளிக்கிழமையில செய்தே ஆகணும். அம்மனுக்கு நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணியே ஆகணுங்க. அப்போ உங்க இல்லத்துக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு வெள்ளிக்கிழமையில வஸ்திரஸ்தானம் கொடுங்க. நல்ல பலன் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சினால உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க வந்து எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் பதற்றமெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க போது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்கிறாங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கான ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடகராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.